அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான டிவைன் கல்ச்சர் என்ன அப்படின்னா பெண் தெய்வங்களை வழிபடுறது. அதே மாதிரி தான் நம்ம பேரரசரும் ஒரு சிவபக்தரா இருந்தாலும் ஒரு பெண் தெய்வத்தை விடாம வழிபட்டுட்டு இருக்கக்கூடியவரா இருந்திருக்காரு. அந்த பெண் தெய்வம் தான் வராகி அம்மன். வராகி அம்மன் பெண்ணுடைய உடலையும் பன்றியோட தலையையும் கொண்ட ஒரு பெண் தெய்வம். ரொம்பவே சக்தி வாய்ந்த காவல் தெய்வமா இருந்துட்டு இருக்காங்க வராகி அம்மன். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய மக்கள் ரொம்பவே விரும்பி கும்பிடக்கூடிய ஒரு கிராம தேவதையா இருந்துட்டு இருக்கிறவங்க தான் வராகி அம்மன். இதே வராகி அம்மனை தான் அந்த பேரரசரும் ரொம்பவே ஆர்வமா கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் எந்த நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் வராகி அம்மனையும் சிவனையும் வழிபடுறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்திருந்திருக்காரு. நம்ம பேரரசருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு. அதுதான் அவரோட லட்சியமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு ஒரு